மக்களுடைய ஸ்தாபனங்கள் திமுக ஆட்சி காலத்தில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று கலைஞர் பண்ணதுன்னு சொல்லக்கூடியதில் ஒன்று போக்குவரத்து கழகங்களை உண்டாக்குனார். அப்பா உண்டாக்குனாரு, மகன் வந்து தனியாருக்கு தாரை வார்த்து. சவுத் ஆசியாவிலேயே இவ்வளவு பேருந்துகளை யாருமே வாங்கலை. அதை வாங்கி அதை அரசு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க டாஸ்மாகில் வருமானம் காட்டுறாங்க, பத்திரப்பதிவுத்துறை அதில் அதிகரித்து வச்சுருக்காங்க, மின்கட்டணம் அதிகரிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அதிக விலை விதிப்பது அப்படிங்கிறது ரீசெண்ட் மந்த்ஸில் இயர்ஸில் நடந்திருக்கு. இதெல்லாம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எல்லாம் வந்து கான்ட்ராக்டுக்கு போச்சு. ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் விடியல் பயணன்றது ஒன்று இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி சில திட்டங்கள் அறிவிச்சாங்க இல்லையா அவங்க போராட்டத்தின் போது. எங்கள் உரிமையை நீங்கள் கொடுத்தால் எங்கள் உணவை நாங்கள் உண்போம். உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து பேசணுன்னா திமுக காரன் வந்து நம்மளுக்கு பதில் சொல்கிறது இல்லை. திமுக அல்லாத ஆட்கள் தான் வந்து சொல்கிறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். அவரிடம் தற்போது அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் சில போராட்டங்கள் குறித்தும் மற்றும் சில அரசியல் விவகாரங்கள் குறித்தும் பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சமீபத்தில் ஸ்டாலின் சொன்ன இன்னொரு பொய் வந்து போக்குவரத்து துறையில் நாங்கள் வந்து தனியார் மையத்தை கொண்டு வரோன்னும் போது கடுமையான எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு வந்த பிறகு பின்வாங்கிச்சிருந்தார். ஆனால் மறைமுகமாக என்ன பண்ணாங்கன்னா 2022 உலக வங்கி அவங்க கிட்டேருந்து கடன் வாங்கி 1000 பஸ்ஸை வாங்கினாங்க. 1500 கிட்டத்தட்ட $150 மில்லியன் வாங்குறாங்க. வாங்கி ஆசியாவிலே சவுத் ஆசியாவிலே மிகப்பெரிய ப்ரொக்யூர்மெண்ட்டுங்க அது. சவுத் ஆசியாவிலேயே இவ்வளவு பேருந்துகளை யாருமே வாங்கலை. அதை வாங்கி அதை அரசு வச்சுக்கல, தனியார் மெயின்டெனன்ஸ். அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பேமெண்ட், ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஆனால் அவன் என்ன சொல்கிறான், சர்வீஸையும் மோட் ஆஃப் ஃபேரையும் நீ முடிவு பண்ணிக்கன்றான். ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் விடியல் பயணன்றது ஒன்று இருக்காது. நீங்கள் மாநகர போக்குவரத்து கழகங்களில் சென்னையை பொறுத்த மட்டும் 22% பேர் வந்து பள்ளிகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த 22% பேரும் விலை இல்லாமல் தான் பயணிக்கிறாங்க. இப்போ இந்த 22% பேரோட கதி என்ன? தனியார் கொடுத்துட்ட பிறகு 2032க்குள்ள 7,500 பேருந்து தனியார் பேருந்து ஓடப்போகுது மாநகர போக்குவரத்து கழகத்தில். 7,500 பேருந்து. அதில் 66% வந்து எலக்ட்ரிக் பேருந்து. அது எல்லாம் தனியார் கிட்ட தான் இருக்கும். அவன் என்ன சொல்கிறான், உலக வங்கி படுத்து இருந்தது இந்த துறை, நாங்கள் தான் தூக்கி நிமித்தணுன்றான். அப்போ இந்த அரசு சாதனை கொண்டாடக்கூடாது. இது திட்டமிட்டு கொஞ்ச நாள் 2021-22 அந்த காலகட்டத்தில் சர்வீஸை இவங்களே குறைச்சாங்க. கவர்மெண்ட்டே குறைச்சிது. நீங்கள் நல்ல நிரந்தர ஊழியர், போக்குவரத்து ஊழியர் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. சர்வீஸை குறைச்சாங்க, பஸ் ரூட்டை குறைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு அது ஒரு செயற்கையாக ஒன்று உருவாக்கி சரி செய்யறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அவனை வர வச்சு அவன் வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்க, அதிக பஸ்ஸை போடு, அதையே நீயே வாங்கலாமே, நீயே போடலாமே. இப்போ கிலோமீட்டருக்கு 10 ரூபான்னு கொடுப்பீங்க, அந்த 10 ரூபாயில் அரசு கண்டிப்பாக நஷ்டம் தானே, தனியாருக்கு லாபம் தானே. அப்போ செலவு குறைப்பா அதிகரிப்பா. அப்போ மீண்டும் காஸ்ட் கட்டிங் இல்லை, காஸ்ட் மேக்கிங். இப்போ அது இல்லை, ஆனால் நடக்கிறதுனால தங்களுக்குன்னு ஒரு பங்கு வர்றதுனால அதை பண்ணுறாங்க. ஆமாம். நீங்கள் பிஜேபி என்ன பண்ணுது, பிஜேபி பணமாக்கல் மசோதா இருந்துச்சு. பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விற்று, எல்ஐசியை விற்று அதை நான் வந்து பணமாக்குறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முழுசாக விற்காம மொத்தமாக வெறும் கூடு மட்டும் இருக்கும், பேர் போர்டு மட்டும், நம்ம போர்டு உள்ளுக்குள்ளே எல்லாம் ஆளு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எம்டிசி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் 2 பேர் தனியார் டைரக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னைக்கு 2 பேர் இருப்பாங்க, நாளைக்கு 6 பேராக மாறுவாங்க, நாளான்னைக்கு 12 பேராக மாறுவாங்க, நாளான்னைக்கு ஒப்புக்கு ஒரே ஒரு கலெக்டர் மட்டும் இருப்பார். இப்போ மக்களுடைய ஸ்தாபனங்கள் திமுக ஆட்சி காலத்தில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று அவங்க அப்பா பண்ணதுன்னு, கலைஞர் பண்ணதுன்னு சொல்லக்கூடியதில் ஒன்று போக்குவரத்து கழகங்களை உண்டாக்குனது. அப்பா உண்டாக்குனாரு, மகன் வந்து தனியாருக்கு தாரை வார்த்துட்டார். இது ஒரு பிரச்சனை. இப்போ சென்னை மாஸ்டர் பிளான் வந்தது ரொம்ப சமீபத்தில், 3rd மாஸ்டர் பிளான். அதில் லேபர் பேட்டர்னை டிஸ்கஸ் பண்ணாங்க. அது என்ன டிஸ்கஸ் பண்ணிச்சு, எல்லாருமே தற்காலிக பணியாளர், எல்லாருமே கான்ட்ராக்ட் லேபர்ஸ். சென்னையில் இவங்க இந்த மாதிரி தான் லேபர் பேட்டர்ன் இருக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு வேர்ல்டு பேங்க்குக்கும் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கும் என்ன சம்மந்தம்?
அவங்க யார்? நம்ம நகரத்தை யார் தீர்மானிக்கணும்? நீங்களும் நானும் தீர்மானிக்கணும், அரசு தீர்மானிக்கணும், நம்ம கூட சேர்ந்து அரசு தீர்மானிக்கணும். ஆனால் யார் தீர்மானிக்கிறா? தேர்ட் மாஸ்டர் பிளான்ல திமுகவோட அத்தனை அயோக்கியத்தனங்களும் இருக்கு. ஆனால் இதைத்தான் நாங்கள் வளர்ச்சியை கொடுத்துட்டோம். இது வளர்ச்சியே இல்லை, வீழ்ச்சி. நீங்க மக்கள் கிட்ட சொல்றது நம்ம இந்த நகரம் இனி மேட்டுக்குடி பனியா கார்பரேட்டுக்கான நகரம். இப்போ ரொம்ப தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களே, இன்னைக்கு 147வது நாளா? அந்த போராட்டம் வெறும் தொழிலாளி முதலாளி போராட்டம் அல்ல, அது இந்த மாநகரத்தை மீட்டு எடுக்கிற போராட்டம். செவிலியர்கள் போராட்டமும் தொழிலாளி முதலாளி போராட்டம் அல்ல, அது நமது மருத்துவமனைகளை மீட்டெடுக்கிற போராட்டம். அதை மக்கள் அப்படி தான் பார்க்கணும். மக்கள் மருத்துவமனைகள் இருக்கணுமா வேண்டாமா? இவங்க அரசு ஊழியராக இருந்தால் அது மக்கள் மருத்துவமனை, இவங்க அரசு ஊழியராக இல்லாமல் தனியார் ஊழியர்களாக இருந்தாங்கன்னா அது தனியார் மருத்துவமனை. இன்னைக்கு நீங்கள் காப்பீடு கார்டு இருந்தால் தானங்க நீங்கள் போய் பண்ண முடியும். காப்பீடு கார்டு இல்லாமல் எதனா ஒன்று பண்ண முடியுமா? அதுவே மறைமுகமாக உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா இன்சூரன்ஸ் தான், ஃப்ரீ கிடையாதுன்னு. இதை வெட்டி ஒட்டி கூட நம்மளை ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க அண்ணன்மார்கள். இப்போ கடைசியில் காசு இருந்தால் மட்டும்தான் நீ உயிர் வாழவே முடியுன்ற மாதிரி அப்படி ஒரு நிலை போகும். ஏன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட முடிவு என்னன்னா சர்வீஸை கவர்மெண்ட் கொடுக்கவே கூடாதுன்ற. இது நவதாராளவாத கொள்கையினுடைய நியோ லிபரலைசேஷனுடைய விளைவு. இதை நம்ம பேசணும், பேச மாட்டேங்கிறோம். நம்ம எதையோ அரசியல்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு உட்காந்துட்டு ஒரு கட்சி அரசியல், ஓட்டு அரசியல், கூட்டணி அரசியல் மட்டும் அது இல்லை. நீங்கள் இங்கே நியோ லிபரலைசேஷனால மக்கள் பாதிப்படைய போகிறாங்க. எல்லாமே பணத்துக்கு மட்டுமே இருக்க போகுது. நான் மீண்டும் சொல்கிறேன், இவரை நான் ஜோசப் ஸ்டாலின் மாதிரி ஆட்சி நடத்த கேட்கல. மு.க. ஸ்டாலினாவே ஆட்சி நடத்துங்க. சர்வீஸை நீங்கள் கொடுங்க, பிஸ்னஸை மற்றவங்க பண்ணட்டும். கார் தயாரிக்கட்டும், எதனா பண்ணட்டும். பைக் தயாரி, கார் தயாரி, ஆட்டோமொபைல் தயாரி, சிப்பு தயாரி, டெக்ஸ்டைல்ஸ் உண்டாக்கிக்க, அதெல்லாம் அரசு எடுத்து நடத்துன்னு நான் சோசியலிச கவர்மெண்ட் கேட்கல. சர்வீஸ், மருத்துவம், கல்வி, இந்த மாதிரி சர்வீஸை நீ தானே கொடுக்கணும். போக்குவரத்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கான ஒரு இன்கம்ன்றது ஒன்று இருக்கணும். ஏற்கனவே இருக்கிற கடன்களுக்கான வட்டி கட்டுறது இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். அப்போ அதுக்கு அதையும் மேனேஜ் பண்ணி இதையும் கொடுக்கறதுக்கான எக்ஸஸ் இன்கம் உருவாக்குற திட்டங்களை இந்த அரசு எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு? இது கேளுங்க. இப்போ போக்குவரத்து துறை எடுத்துப்போம். கடன் வாங்கி தான் பஸ் வாங்கினீங்க. அந்த கடனை திருப்பி தரதுக்கு நீங்கள் அந்த பஸ்ஸு மெயின்டெனன்ஸே நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. ஃபிக்ஸ்டு பேமெண்ட்டாக அவனுக்கு 10 ரூபா, ஒரு சம் அமௌண்ட், ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா இல்லை, ஒரு சம் அமௌண்ட். இப்போ அதில் லாபத்துக்கு தான் அவனுக்கு கொடுப்பீங்க. இதில் நீங்கள் டிக்கெட்டும் கம்மியாக, நம்ம என்ன ஓட்டுனா அடக்க செலவு என்ன ஆகுமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் டிக்கெட் விலையும் வைப்போம். இப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அந்த கடனை அடைப்போம்? புரியுதா உங்களுக்கு? அரசுக்கு வருமானமே வரலையான்னு நான் கேட்குறேன். வரி வருவாய் வருது. அப்போ நான் கட்டுற வரிலாம் என்ன? டான்ஜென்ட் கோல பேரில் ஓடுற கப்பலில் கூட ஊழல் பண்ணுறீங்களே. ஒரு நாளைக்கு சில 10 கோடி ஊழல் பண்ணுறீங்களே. பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா அவங்க டாஸ்மாகில் வருமானம் காட்டுறாங்க, பத்திரப்பதிவுத்துறை அதில் அதிகரித்து வச்சுருக்காங்க, மின்கட்டணம் அதிகரிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அதிக விலை விதிப்பது அப்படிங்கிறது ரீசெண்ட் மந்த்ஸில் இயர்ஸில் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எல்லாம் கான்ட்ராக்டுக்கு போச்சு. லேண்ட் கான்ட்ராக்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் திட்டம் போட்டு கான்ட்ராக்ட் போடுறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ராம்கி நலனில் ஏன் அரசுக்கு இவ்வளோ அக்கறை? இந்த நகரத்தை சுத்தமாக வச்சுக்கணும், அப்படிலாம் கிடையாது. கொள்ளை அடிக்கணும், இது அரசோட கொள்கை முடிவு. ஸ்டாலின் பொய் சொன்னார் 2021. அவரால் பண்ண முடியாது, இஸ் இன்கேப்பபிள். சித்தராமையான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு இருக்கு பொலிட்டிக்கல் வில்லு. அவர் இருந்ததுனால தான் பெங்களூரில் தூய்மை பணியாளர் போராடின உடனே அவங்க போராட்டத்துக்கு முகம் கொடுத்து இது பண்ணார். ஸ்டாலின் மாதிரி ஒரு 10 அறிவுசார் அடியாட்களை வச்சுக்கிட்டு தற்காலிக நிரந்தரம் பண்ணிட்டா இந்த தொழில் பரம்பரை தொழில் ஆகிடும்னு பொய் சொல்ல வைக்கல. இல்லை, இந்த விஷயத்தில் விசிகா மாதிரியான கட்சிகளும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு துணை போகிற மாதிரியான சுச்சுவேஷன். என்ன பிரச்சனை? ஐ மீன் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட், இந்த தொழிலை செய்தவர்கள் இதே தொழிலை நீடிக்கக்கூடாது, அந்த பாயிண்டோடலாம் ஒத்து போன மாதிரியான. இல்லை, என்னன்னா அவர் சொன்னது வேற கான்டெக்ட்ல சொன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த ஆளும் கட்சி என்ன பண்ணுச்சுன்னா அவங்க நேரடியாக பண்ண மாட்டாங்க. கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து பேசணுன்னா திமுக காரன் நம்மளுக்கு பதில் சொல்கிறதில்ல. திமுக அல்லாத ஆட்கள் தான் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், ஊடகங்களில் பத்திரிகையாளர்னு பேசுகிறவங்களா இருக்கட்டும், யார் இருந்தாலுமே அவங்க திமுக காரங்க பேசுவாங்க. அதுபோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணன் திருமாவை நிற்க வச்சுட்டு அப்படியே திமுக மேலே இருக்கிற கோவத்தை மாற்றுறாங்க. திருமாவுக்கு எதிரான கோவமாக மாற்றுறாங்க. அதனால் நம்ம அதுக்கு முகம் கொடுக்க வேண்டாம். இந்த அரசு மக்கள் விரோத அரசாக இருக்குது. பொருளாதார கொள்கையில் மீண்டும் சொல்கிறேன், பிஜேபி என்ன சட்டம் போட்டு கொடுக்குதோ அதை திட்டமாக ஸ்டாலின் நிறைவேற்றுறாரு. என்இபியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். என்இபி என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டும் அல்ல,
அது கல்வியை கடைசர காக்குது. அது வெறும் இந்தி திணிப்புன்னு சுருக்குறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம். இந்தி திணிப்பு மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற, எனக்கு கல்வி அரசு கொடுக்கணும், அருகமை பள்ளி வேணும், அருகமை கல்வி வேணும், சத்துணவு என் குழந்தைக்கு வேணும். இதெல்லாம் அரசுக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அரசு பண்ண முடியும். டிஸ்பேரிட்டி இந்த டிஸ்பேரிட்டி இருக்கிற வரை, இந்த சிஸ்டம் இருக்கிற வரை அரசு கல்வி இந்த ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அது வரைக்கும் சத்துணவு வேணும்ல. சோசியலிச அரசு தான் அவன் உணவை அவனே உண்ற நிலை வரும். நீங்கள் தூய்மை பணியாளர் பிரச்சனையில் கூட இத்தனை வருஷம் கழிச்சு, சுதந்திரம் பெற்று 75 வருஷம் கழிச்சு தான் தூய்மை பணியாளருக்கு கழிப்பிடம் இல்லைன்னு ஒரு அரசு யோசிச்சிருக்கு. தூய்மை பணியாளருக்கு ஓய்வறை இல்லைன்னு யோசிச்சிருக்கு. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சில திட்டங்கள் அறிவிச்சாங்க இல்லையா அவங்க போராட்டத்தின் போது, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையான ஒன்று தான். அதாவது இவங்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்ட விஷயம்ன்றது மனமோ வந்து கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? எப்படி போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய அமைப்பு கூட என்ன சொல்லிச்சுன்னா, இது மக்கள் பணம், அதனால் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, எங்கள் உரிமையை நீங்கள் கொடுத்தால் எங்கள் உணவை நாங்கள் உண்போம். எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோம், நீங்கள் சோறு போடணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று இந்த அரசு வந்து ஹம்பக் பண்ணுது, 10 லட்சம் இந்த தொழிலேருந்து வரவங்களுக்கு லோன் தரேன்னு. 1953 பேரையும் கூட்டிகிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போகிறோம். 1953 பேருக்கும் ஆளுக்கு 10 லட்சம் லோன் கொடுங்க. குறைந்த அது என்ன 0.5%ன்றீங்களா, அதில் லோன் கொடுக்குமா இந்த கவர்மெண்ட்டு? சும்மா கேட்குறேன், கொடுக்குமா? கண்டிப்பாக மாட்டாங்க. எங்களை மீட்டெடுங்க சார், எங்களுக்கு வேண்டாம் இந்த குப்பை பக்கெட்டி வேணாம். ஆமாம், அந்த பாயிண்ட் படி எடுத்துக்கிட்டாலும் கூட இவங்க தொடர்ந்து இதிலே இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இது இருக்க வேண்டாம், எங்களுக்கு நான் தலையெழுத்தா இதுக்கா பொறுப்பு எடுத்துருக்குறோம். இந்த அரசு ஒரு போராட்டத்தை திசை திருப்பதற்காக மடைமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய பொய்கள் இது. இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் இஸ் அ லயர் கவர்மெண்ட். என்ன நடக்க போகுது, அடுத்து மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க பொறுத்து பார்க்கலாம். தற்போது நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டங்கள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.